உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அனைவருக்கும் வணக்கம். கரண வழிபாட்டின் சிறப்பு. ஒருவரின் ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம லக்கணம் போல் அவர்கள் பிறந்த கரணமும் கரணநாதன் வழிபாடும் மிகவும் முக்கியம். பஞ்சாங்கத்தின் 5வது அங்கமே இக்கரணமாகும். சந்திரனின் வளர்பிறை தேய்பிறை கால சுழற்சியே ஒரு மாதம் என கணக்கிடப்படுகிறது. நாட்களை திதி என்று சொல்லுவது ஜோதிட சொல்லாகும். திதி என்பது ஒரு நாள். ஒரு திதியின் பாதி கரணமாகும். 2 கரணம் கொண்டது ஒரு திதியாகும். கரணங்கள் மொத்தம் 11 வகைப்படும். அவையாவன: பவம், இதன் உருவம் சிங்கம்; பாலவம், இதன் உருவம் புலி; கௌலவம், இதன் உருவம் பன்றி; தைத்துளை, இதன் உருவம் கழுதை; கரசை, இதன் உருவம் யானை; வனிசை, இதன் உருவம் எருது; பத்திரை, இதன் உருவம் சேவல் அல்லது கோழி; சகுனி, இதன் உருவம் காக்கை; சதுஷ்பாதம், இதன் உருவம் நாய்; நாகவம், இதன் உருவம் பாம்பு; கிம்ஸ்துக்கணம், இதன் உருவம் புழு. இதில் 7 கரணங்கள் ஸ்திர கரணங்கள், அதாவது நிலையான கரணங்கள். இது ஒரு மாதத்தில் 8 முறை வரும். மீதமுள்ள 4 கரணங்கள் சரகரணங்கள், அதாவது நகரும் கரணங்கள். இவை மாதத்தில் ஒரு முறை மட்டுமே வரும். அதாவது ராகு கேதுகளை அதிபதிகளாக கொண்ட கரணங்களான சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கணம் ஆகிய கரணங்கள் அமாவாசை காலங்களில், அதற்கு முன்பின் தினங்களில் மட்டுமே வரும். பவம், பாலவம், கௌலவம், தைத்துளை, கரசை ஆகிய சுப கரணங்களாகும். வனிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கணம் ஆகியவை அசுப கரணங்களாகும். மனிதர்கள் தாங்கள் பிறக்கும் கரணத்தின் பறவைகள், மிருகங்களின் குணங்களையும் உணர்வுகளையும் தன்னகத்தே பெற்றவர்களாக இருப்பார்கள். பவகரணம், இதன் உருவம் சிங்கம். இக்கரணத்தின் விலங்கு சிங்கம் என்பதால் இக்கரணத்தில் பிறந்தவர்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். எந்த காரியத்திலும் பின்வாங்காத தைரியம் உடையவர்கள். சற்று ஏழ்மையான சூழ்நிலையில் பிறந்தாலும் தங்கள் விடாமுயற்சியால் செல்வந்தர்களாவார்கள். மிகவும் பெருந்தன்மையான குணங்களை பெற்றிருப்பார்கள். இந்த கரணத்தின் விலங்காக சிங்கம் இருப்பதால் வீரதீர சாகசம் புரியும் இராணுவம், காவல்துறை போன்ற பணிகளில் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இக்கரணத்தில் பிறந்தவர்கள் நரசிம்மரை வணங்குவதால் வாழ்க்கையில் மென்மேலும் மேன்மை பெறலாம். பாலவம், இக்கரணத்தின் விலங்கு புலி என்பதால் இக்கரணத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி அதில் வெற்றியும் பெறுவார்கள். மிகுந்த தைரியசாலிகள், அழகான தோற்றம் கொண்டவர்கள், விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள், புகழ் உடையவர்கள், முயற்சி உடையவர்கள், சிற்றின்பப் பிரியர்கள், பிறருக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள். விளையாட்டுத் துறையில் சாதனை புரிவார்கள். நீங்காத செல்வமுடையவர்கள். இக்கரணத்தில் பிறந்தவர்கள் சபரிமலை ஐயப்பன், தர்மசாஸ்தா மற்றும் புலி வாகன கிராம தேவதைகளை வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெறலாம். கௌலவ கரணம், இதன் உருவம் பன்றி. இக்கரணத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த அறிவாற்றல் உள்ளவர்கள். ஒரு சிலர் தங்களின் சுயநலம் காரணமாக இரக்கமின்றி பிறருக்கு துன்பம் தருபவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களிடம் அவப்பெயரை சம்பாதிப்பார்கள். இதனால் தங்கள் வாழ்க்கையில் மிகவும் அவதிக்குள்ளாவார்கள். அரசாங்க பணியாளர்களாக இருப்பார்கள். நல்ல ஆச்சாரமுடையவர்கள், பெற்றோர்கள் மீது பற்றுள்ளவர்கள், நிலபுலன்கள், வாகன வசதி உண்டு. இவர்கள் பூவராக பெருமாள் மற்றும் வாராகி அம்மனை வழிபட எல்லா சிறப்புகளும் வாழ்க்கையில் பெறலாம். தைத்துளை கரணம், இதன் உருவம் கழுதை. இக்கரணத்தில் பிறந்தவர்கள் இளகிய மனமுடையவர்கள். ஒரு பிரச்சனையில் தங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் அதை அதிகாரத்தன்மையுடன் அணுகாமல் அமைதியான வழியில் தீர்ப்பார்கள். இவர்கள் மன உறுதி மிக்கவர்கள். எப்படிப்பட்ட சவால்களையும் ஏற்றுக்கொண்டு வெற்றி காண்பவர்கள். எதிர்காலத்திற்கான பாதுகாப்பை தரும் உத்தியோகங்களில் சேர்ந்து
குறிப்பாக அரசு பணியாற்றுவார்கள். இவர்கள் ஸ்ரீரங்கநாதர், மகாலட்சுமி, சேஷ்ட தேவியை வழிபட வாழ்க்கையில் எல்லா சிறப்பையும் பெறலாம். கரசை கரணம், இதன் உருவம் யானை. இக்கரணத்தை கொண்டவர்கள் மக்கள் தலைவர்களாக, அச்சமற்றவர்களாக, அரசருக்கு ஆலோசனை வழங்குபவர்களாக, பகைவர்களை வெல்பவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்வார்கள். சிறந்த பேச்சு திறனும் அதிகம் பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். கற்பனை திறம் அதிகம் கொண்டவர்கள் என்பதால் ஓவியம், சிற்பம், கவிதை, நாடகம், நடனம் போன்ற கலை சம்பந்தமான துறைகளில் சாதிப்பார்கள். எல்லோருக்கும் உதவும் தர்ம சிந்தனை உள்ளவர்கள். இவர்கள் விநாயகரை, யானை வாகன தெய்வங்களை வழிபட சிறப்புறுவர். வனிசை கரணம், இதன் உருவம் எருது. இக்கரணத்தில் பிறந்தவர்களிடம் சிறந்த நிர்வாகத் திறமை இருக்கும். படித்தவர்கள், சாமர்த்தியசாலிகள், சுகவாசிகள், அன்பு நிறைந்தவர்கள். மேலும் வியாபாரத்தில் சாதிக்கக்கூடிய மிகச் சிறப்பான புத்திசாலித்தனம் இருப்பதால் இவர்கள் எவ்வகையான தொழில்களிலும் முன்னிலைக்கு வந்து விடுவார்கள். மற்றவர்களிடம் இனிமையாக பேசி தங்கள் காரியங்களை சாதித்து கொள்வார்கள். காரியங்களை திட்டமிட்டு செய்து வெற்றி பெறுவார்கள். இவர்கள் சிவபெருமானை வழிபட வாழ்க்கையில் சிறப்படையலாம். பத்திரை கரணம், இதன் உருவம் கோழி அல்லது சேவல். இக்கரணத்தில் பிறந்தவர்கள் பயம் அறியாதவர்கள். சபல குணமுண்டு. மிகுந்த கருமித்தனமும் மனச்சஞ்சலமும் உடையவர்கள். மந்த குணத்தால் எந்த காரியத்தையும் சற்று தாமதமாகவே செய்து முடிப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பர். மனிதாபிமான குணம் இருக்கும். இவர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட மேன்மையடையலாம். சகுனி கரணம், இதன் உருவம் காகம். இவர்கள் மிகவும் அமைதியானவர்கள். புத்திசாலித்தனமும் சிறந்த அறிவாற்றலும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு உள்ளுணர்வு திறன் அதிகம் இருப்பதால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானவைகளாக இருக்கும். எதிர்காலம் அறிந்தவர்கள். மிகுந்த செல்வமும் தைரியமும் உள்ளவர்கள். மிகவும் பக்குவப்பட்டவர்கள். இக்கரணத்தில் மருந்துண்டால் நோய் தீரும். இவர்கள் சனி பகவானை வழிபட மேன்மையடையலாம். சதுஷ்பாதம், இதன் உருவம் நாய். இக்கரணத்தினர் சுதந்திரமானவர்கள். எனவே முதலாளியாக இருக்கக்கூடிய தொழில்களையே செய்வார்கள். பிறரிடம் அனைத்திலும் உண்மையாக நடந்து கொள்வார்கள். கடின உழைப்பாளிகள், நிலையற்ற புத்தியுடையவர்கள். இவர்களுக்கு கொடூர குணம், ஆரோக்கிய கேடு உண்டு. சிரார்த்தம், தர்ப்பணம் கொடுக்க இக்கரணம் ஏற்றது. இவர்கள் கால பைரவரை வழிபட மென்மேலும் சிறப்புறலாம். நாகவம், இதன் உருவம் பாம்பு. இவர்கள் சிறந்த வித்வான்களாக இருப்பார்கள். கோபக்குணம் உடையவர்கள். குறைவாக சாப்பிடுபவர்கள். இவர்கள் பெரும்பாலும் சுரங்கத் தொழில், தாதுக்களை வெட்டி எடுத்தல் அல்லது வியாபாரியாக இருப்பவர்கள். இவர்கள் ஆன்மீக வழியில் சென்றால் சிறந்த ஞானியர் ஆவார்கள். ஒரு சிலர் பிறருக்கு தீமை விளைவிக்கும் செய்கை உள்ளவர்கள். சர்ப்ப கிரகங்கள், சர்ப்ப தெய்வங்களை வணங்கி வாழ்வில் சிறப்படையலாம். கிம்ஸ்துக்கணம், இதன் உருவம் புழு. இவர்கள் சுகவாசிகள், நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள், தன்னம்பிக்கை மற்றும் சிறந்த அறிவாற்றல் உடையவர்கள். தீயவர்களுடன் சகவாசம் கொள்ளாதவரை இவர்கள் தவறான வழியில் செல்ல மாட்டார்கள். இவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபட வாழ்க்கையில் எல்லா சிறப்பையும் பெறலாம். எனவே வாழ்வை வளமாக்கும் கரண தேவதைகளை ஒவ்வொருவரும் கண்டறிந்து வணங்கி இப்பூவுலக வாழ்வை மாண்புற வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.